தற்போது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை ஓடுதளத்தினை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சற்று முன்பாக திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். இந்த செயற்கை இழை ஓடுதளத்தோட சிறப்பம்சங்கள் என்ன, மேலும் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரம்? வணக்கம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒருங்கிணைந்த விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தற்போது திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த விளையாட்டு திடலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு தேசிய பன்னாட்டு தரத்திற்கு இணையாக பயிற்சி வசதிகள் கிடைக்கும் வகையில்தான் இந்த தடகளம் ஓடுதளம் செயற்கை இழை ஓடுதளமாக புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை மாவட்டந்தோறும் விரிவுபடுத்தும் நோக்கில் செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை ராமநாதபுரம், சேலம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் 38 கோடியே 24 லட்சம் மதிப்பில் புதிய செயற்கை இழை தடகள ஓடுதளங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் 8 கோடி மதிப்பில் தற்போது இந்த ஓடுதளம் என்பது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, நீலகிரி, ஈரோடு, தஞ்சாவூர் ஆகிய 9 மாவட்டங்களிலும் செயற்கை இழை தடகள ஓடுதளம் என்பது அமைக்கப்பட்டு பயன்பாட்டிலும் இருக்கின்றது. கடந்த 3 மாதங்களில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சென்னை, அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, விருதுநகர், விழுப்புரம், கடலூர், தருமபுரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் தடகள எறிதல் மையம், செயற்கை இழை ஹாக்கி மைதானங்கள், பாரா விளையாட்டு அரங்கங்கள், முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு அரங்கம், நீச்சல் குளம் ஆகிய 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தற்போது வருகை தந்து ரிப்பன் வெட்டி அந்த விளையாட்டு இந்த ஓடுதல் தளத்தை திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அந்த வீரர்களோடு சேர்ந்து அவரும் அந்த ஓடுதளத்தில் அவர் அந்த ரன்னிங் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்களிடமும் பல்வேறு விஷயங்களை அவர் கலந்துரையாடியும் பேசி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை அமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினோத்.